பழைய அனுபவங்களில் சிக்கும் ஆற்றல் நமது ஆற்றல் முழுவதும் நமக்கு ஏற்கனவே தெரிந்த மற்றும் பழகிப்போன அனுபவங்களுடன் கலந்துள்ளது. இதனால் நமது ஆற்றல் மீண்டும் மீண்டும் அதே போன்ற நிகழ்வுகளை உருவாக்குகிறது. மேலும் நமது உடலும் மனதை பின்தொடர்ந்து அதே யதார்த்தத்தில் பயணிக்கிறது. நமது ஆற்றல் நிகழ்காலத்தில் இருந்து விலகி கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் செலுத்தப்படுவதால் ஒரு புதிய தெரியாத அனுபவத்தை உருவாக்க மிக குறைந்த ஆற்றலே மிஞ்சுகிறது. உடல் மனதை பின்தொடர்கிறது. நமது அன்றாட செயல்கள் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. காலையில் எழுந்தவுடன் நீங்கள் கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கும்போது உங்கள் உடல் தானாகவே கழிப்பறையை நோக்கிச் செல்கிறது. பிறகு குளிக்க வேண்டும் என்று நினைக்கும்போது நீங்க குளியலறையில் இருக்கிறீர்கள். காஃபி தயாரிக்கும் இயந்திரத்தை பற்றி நினைக்கும் பொழுது உங்கள் கவனமும் ஆற்றலும் அங்கு செல்கிறது. உங்கள் உடல் தானாகவே சமையலறைக்குச் சென்று காபி தயாரிக்கிறது. கடந்த 22 ஆண்டுகளாக நீங்கள் இதை செய்து வந்தால் உங்கள் உடல் சிரமமின்றி உங்கள் மனதை பின்தொடர்கிறது. இதற்கு காரணம் உங்கள் கவனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் ஆற்றலும் இருக்கிறது. தெரியாததை நோக்கி ஒரு பயணம். இப்பொழுது ஒரு கேள்வியை சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் உடல் மனதை பின்தொடர்ந்து ஒரு தெரியாத அன்னோன் அனுபவத்தை நோக்கிச் செல்ல முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் உங்கள் கவனத்தை எங்கே செலுத்துகிறீர்கள் என்பதை மாற்ற வேண்டும். இது உங்கள் ஆற்றலை மாற்ற வழிவகுக்கும். ஒரு புதிய விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், எப்படி உணர்கிறீர்கள் என்பதை நீண்ட காலத்திற்கு மாற்ற வேண்டும். இது நம்ப முடியாததாக தோன்றினாலும் இது சாத்தியமாகும். காஃபி தயாரிப்பது போன்ற பழக்கப்பட்ட அனுபவங்களுக்கு உங்கள் உடல் மனதை பின்தொடர்வது போலவே உங்கள் கவனத்தையும் ஆற்றலையும் தெரியாத ஒன்றில் முதலீடு செய்யத் தொடங்கினால் உங்கள் உடல் மனதை பின்தொடர்ந்து ஒரு புதிய எதிர்கால அனுபவத்தை உருவாக்கும். புதிய எதிர்காலத்திற்கு மனதையும் உடலையும் தயார்படுத்துதல் மன ஒத்திகை மென்டல் ரிஹர்சல் என்ற கருத்தின் மூலம் எண்ணத்தின் மூலமாக மட்டுமே மூளையையும் உடலையும் மாற்ற முடியும். ஒரு குறிப்பிட்ட கற்பனையில் உங்கள் கவனத்தை செலுத்தி தொடர்ச்சியான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுடன் நிகழ்காலத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் உங்கள் மூளைக்கும் உடலுக்கும் எது உண்மையானது எது கற்பனை என்பதற்கு இடையிலான வித்தியாசத்தை அறிய முடியாது. இதன் மூலம் புதிய அனுபவங்களுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம்.